ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா அங்கன்வாடி மேற்பார்வையர் வேலை தான். இதில் வந்து என்னென்னா இப்போ அங்கன்வாடிக்கான அந்த ஜாப் ரிலேட்டடாக வந்து வீடியோ வேகன்சி கொடுத்துட்டாங்க. அந்த வேகன்சி என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அங்கன்வாடி ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சங்கன்னா இப்போ கடலூர் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி ஜாப்பு. அதுக்கு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சிபி சக்கரவர்த்தி அவர் சொல்லியிருக்காரு. அதனால் 2025க்கான அங்கன்வாடி ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா அவங்கவுங்க கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எடுத்திருந்தாங்கல்ல இடையில, அதுதான் இப்போ அதுக்கான விவரங்கள் எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் படி நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுப்பாங்க. அதை நீங்கள் விண்ணப்பத்தை வாங்கி பதிவு பண்ணி அங்கேயே நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் உங்கள் ரெக்கமெண்டில் இருக்கிறவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான தகுதி இருக்கிறவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாரும் போயிட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட்ஸ் மீன் ஏப்ரல் 30 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் பயன்படுத்திக்கங்க. கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு அறிவு ஆயிருக்கு. லாஸ்ட் டேட்டு இதை விட்டா டேட் கிடையாது. இது கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 21 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் வந்துடுச்சு. எல்லாருமே போய் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே கலெக்டர் ஆஃபீஸில் அப்படி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் மற்ற இடத்துல எங்கேயும் இந்த இதுக்கான ஃபார்ம் கிடைக்காது. கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் மூலயமா டைரெக்டாக போடுறது தான் இந்த ஜாப்பு. நீங்கள் எக்ஸாமும் எழுதுறது இந்த மாதிரி இது எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லை. அதனால நீங்கள் போயிட்டு டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ்லேயே இதை பற்றி விசாரிக்கலாம். இது நீங்கள் விண்ணப்பம் செய்கிறதுக்கு ஆன்லைன் மூலம் கொடுக்கல. ஆன்லைன்லாம் அப்ளிகேஷன் எதுவும் வாங்கலை. இது சும்மா முன்னாடி இது நோட்டிஃபிகேஷன் அதை நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன். பட் ஆனால் ஆன்லைனில் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? டைரக்ட் ரெக்ரூட் மட்டும் தான் டைரெக்டாக செலக்ட் பண்ணி டைரெக்டாகவே போடுறாங்க. கலெக்டர் மூலயமா நேரடி நியமனம் வந்து செஞ்சு போடுறாங்க. அதனால் நீங்கள் டைரெக்டாக கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும். கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேவைன்றவங்க அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட்டு இப்போ இதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை செய்யுங்க. கடைசி தேதி 31. இதை பாருங்க, கடலூர் மாவட்டம் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்கள் நேரடியான நியமனம் செய்யப்படுவது புயல் நேரடி ஆட்ட ஆட்சியர் சிபிஐ இதனர் இந்த பாருங்க, காலி பணியிடம் 222 3 குறு அங்கன்வாடி பணி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் எல்லாரும் மாவட்டத்தில் போய் கேளுங்க. கண்டிப்பாக ஜாப் வேகன்சி கொடுத்துருப்பாங்க. தெரியாமல் இருந்துடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் போய் உங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டு பாருங்க. கண்டிப்பாக ஜாப் இருக்குது, ஜாப் கிடைக்கும். ஓகேவா?